அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, சுகந்தி சமையலில் இது ஆப்பத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு உதிரி தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். அதை நீங்கள் இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு மெயினே பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயின் பொருள்னு சொல்லி பார்த்தா தேங்காய். நான் இப்போ அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு எண்ணிக்கைக்கு தகுந்தாக்கில் இது செய்து வச்சாலும் ஒன்றும் செய்யாது. அதனால் நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுக்கு 5 காஞ்ச வத்தல் எடுத்துருக்கேன். ஒரு 4 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வேணும் பார்த்துக்கிடுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம், அந்த உதிரி சட்னி, தேங்காய் உதிரி சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடும் பார்த்துக்கிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். மிக்சியில் 2 பல்ஸ் ஓட விட்டால் போதும் பார்த்துடுங்க. மசியாக அரைக்க வேண்டாம். நம்ம அவியலுக்கெலாம் குறைன்னு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி 2 பல்ஸ் போட்டுடும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடுங்கம்மா. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுருங்க. இதுக்கு ஹைலைட்டு இந்த உளுந்தம்பருப்பு தான் பார்த்துக்கிடுங்க. அந்த சட்னி நம்ம சாப்பிடும்போது அந்த பல்லில் அது படணும் பார்த்துக்கிடுங்க. பார்த்துடுங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு ஒரு வசனம் நம்ம எபேசியரில் இருக்கு பார்த்துடுங்க. அந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுகிறது. அம்மா சமைக்கும் போதெல்லாம் கிட்ட நின்று இப்படி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வளர்ந்த பிறகும் அது ஞாபகத்தில் இருக்கும். உடனே நீங்கள் செய்யலைனாலும் என்ன செய்யும், நீங்கள் வளர்ந்து வர்றப்ப நீங்கள் சமைக்கிறப்ப அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்போ உளுந்து பொரிஞ்ச உடனே, உளுந்து நல்லா வெந்த உடனே, வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு பார்த்துடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உதிரியா, இது ட்ரை ஆகுற வரைக்கும் கொஞ்சம் உதிரியாக. இப்போ நம்ம வெங்காயம்லாம் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சதன்னு இருக்கும். அது கொஞ்சம் உதிரி ஆகிறதாண்டியும், அதாவது அந்த தண்ணி உறிஞ்சி எடுக்கிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ரொம்ப வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் வதங்கினாலே போதும். அந்த பச்சை வடையும் போயிடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிடுங்க. இந்த டைமில் உப்பு தேவையான அளவு பார்த்துக்கிடுங்க. டேஸ்ட் பார்த்துக்கிடுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் போட்டுக்கிறேன். காரம் உங்கள் தேவைக்கு தகுந்தாட்டில் போடுங்க. ரொம்ப தூக்கலாக வேணும், காரம் தூக்கலாக வேணும்னா ஒரு 5 வத்தல் வச்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா 3, 2 அப்படி போதும். உரப்பு கம்மியாக போதும் அப்படிங்கிறவங்க 2 வத்தல் வச்சாலே போதுங்க. அந்த உளுந்தம்பருப்போட அதை கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடையும் பசஞ்சு சாப்பிடலாம். மெயினாக நாங்கள் ஆப்பத்து கூட வச்சு சாப்பிடுவோம் பார்த்துக்கிடுங்க. சின்ன வயசுலலாம் அது ரொம்ப விரும்பி கேட்போம் எங்கள் வீட்டில். பிள்ளைங்களும் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பம்
ஆப்பம்னாலே தேங்காய் உதிரி புளி சட்னி தான் ஞாபகத்துக்கு வரும் எங்களுக்கு. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி சவுண்டெல்லாம் அடங்கிடும் பார்த்துக்கிடுங்க, உதிரியாகவும் வந்துடும். அந்த டைமில் நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த பச்சை வாசனை, வெங்காயத்தோட தேங்காயோட பச்சை வாசனை போயிடும், உதிரியாகவும் வந்துடும். ஓகேயா, முடிஞ்சுது. 5 நிமிஷம் தாங்க. ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் உதிரிப்பூ சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படி பீச்சு அப்படி வாயில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த உளுந்த பருப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அது நம்ம பல்லில் கடிபடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.